வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். இந்நேரத்துக்கெல்லாம் கிளம்பியிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து ரெடி ஆயிட்டு, ஒரு இடத்துல மீட்டிங்க போட்டுட்டு, ஸோ வண்டி எடுத்துட்டு சில பேர் கிளம்புறதுக்கு தயாரா இருப்பாங்க. சில பேர் மொட்டை மாடிக்கு போயிட்டு, பாட்டிலும் கையுமா நியூ இயர வந்து வரவேற்கிறதுக்கும் நெறைய பேர் ரெடியா வந்து இருப்பாங்க. சில பேர் எதுவும் பண்ணாம, பேசாம படுத்தோமா, தூங்குனோமா, அடுத்த நாள் எந்திரிச்சோமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய என்ன போல இருக்கக்கூடிய சில நபர்களும் இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அனைவருக்கும் வரக்கூடிய ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டா அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதலாவும் வந்து இருக்கு. எனக்கும் நல்ல ஒரு வருடமா அமையணும்னு நான் வேண்டுதலோட தான் வந்து பயணம் பண்றேன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல வாய்ப்புகள் வரக்கூடிய ஆண்டுல இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏன்னா, இந்த வருடத்திலேயே பல வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எட்டி பார்த்துருக்கு. ஒரு ரீசனபிளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 25ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 26ல இன்னும் வந்து பெட்டரா அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அந்த ஏதாச்சும் சேலஞ்சஸ் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்நோக்கி பொறுமையா வந்து இந்த 2026 கடந்து போக ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் வரக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 190 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம். என்னதான் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண லெவல்ல இருந்து கொஞ்சமா வந்து ஒரு சறுக்கல குடுத்திருந்தாலும், ஸோ இப்பவும் ஒரு சூப்பரான க்ளோசிங்க அதுவும் இந்த வருடத்தோட கடைசி நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம். வரக்கூடிய 26ல எஃப்ஐஐஸ் எல்லாம் உள்ள பூந்து விளையாடுவாங்க அப்படின்ட்டு அனலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. 30,000 நிஃப்டி போகும், சென்செக்ஸ் 1,00,000 போகும் அப்படிங்கிற டார்கெட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாரி இன்னைக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,600 கோடிக்கு வித்திருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல 3,600 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா, அதே சமயத்தில டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6,800 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்ல இறக்கியிருக்காங்க. ஸோ இதனால தான் ராலி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஐஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட் நமக்கு டெஃபினட்டா 26ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எப்பவும் போல எச்சரிக்கையோட நம்ம மார்க்கெட்ட பிளான் பண்ணி வந்து கையாள்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது ஸோ சில்வர் பற்றியான ஒரு அப்டேட் தான். இப்ப நல்ல ஒரு பீக்க தொட்ட சில்வர் பார்த்தீங்கன்னா, ஓவர் வாலடைல வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, 5% ஏறுது. இன்னொரு நாள் பார்க்கும்போது ஒரு 5% வந்து இறங்குது. இதுதான் சில்வர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்க தொட்டுருச்சு. வாலடைல் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருந்து தான் வந்து ஆகணும். ஸோ இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதே தான் இதுக்கு முன்னாடி நாள் பார்க்கும்போது ஒரு 6.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. அடுத்த நாள் பார்க்கும்போது 12% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு திரும்ப பார்க்கும்போது ஒரு 6% இறங்கியிருக்கு. ஓவராலா என்னதான் கணக்கெடுத்து பார்த்தாலும் கரெக்ட்டா ஒரு 2 மாசத்துல 70% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. பட் இது வந்து இந்த டைம்ல பல செய்திகள் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வெறும் சில்வர் அப்படின்ட்டு இல்ல. நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா அசெட் கிளாஸுமே பீக்ல இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லா அசெட் கிளாஸும் பீக்ல இருக்கும்போது, அங்கங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் இருக்கு. ரியல் எஸ்டேட்லேருந்து, இந்த மாரி கமாடிட்டிலேருந்து, ஷேர் மார்க்கெட்ல மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா, எல்லாமே காஸ்ட்லியா தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம ரொம்பவே வந்து எச்சரிக்கையோட இருக்கணும். இப்ப என்ன இன்னொரு ஒரு நியூஸ்னா, இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். பட் இப்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ ஜனவரி 1லேருந்து சைனா பார்த்தீங்கன்னா, சில்வர் எக்ஸ்போர்ட்ட டைட்டன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா பார்க்கும்போது உலகத்திலேயே 2வது பெரிய சில்வர் சப்ளையரா வந்து இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க பார்த்தீங்கன்னா, டைட்டன் பண்ண போறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால மேபி சில்வர் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ மார்க்கெட்ல வந்து இருந்துட்டுருக்கு. ஆனா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றம் நடந்ததுக்கப்புறம், ஸோ இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்த வந்து கட்டமைக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில்வர் ஒரு 2 டைம் வரைக்கான ஒரு 200% வரைக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா, அந்த டைம்ல நமக்கு இந்த சில்வர் இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுக்கும் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து தெரியாது. ஆனா, எத பேஸ் பண்ணி நம்ம வாங்குனோம்? ஸோ ரொம்ப நாளா
பெர்ஃபார்மே வந்து பண்ணல. ஸோ சில்வர் ஒரு நல்ல அசெட் கிளாஸ். அதில எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. ஸோ 1 வருடம் பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. ஸோ பெரிய ரிட்டர்ன் குடுக்காத ஒரு காரணத்தினால, இந்த சில்வர் பீஸ அந்த டைம்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா, இப்போ அது கன்னா பின்னான்னு ஏறிருச்சு. ஸோ இந்த ராலி நடக்குமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா எனக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நெனச்சு கூட வந்து பார்க்கல. பட் அப்படி இருந்தும் ஏறியிருக்கு. பட் நம்ம வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு தோணுது. ஸோ இது லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கும்னு தோணுது. பெரிய ஒரு ரிட்டர்ன் குடுக்கலையே கடந்த காலத்தில அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தோம். அது பக்காவான ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வாங்குனவங்கலாம் இப்பவும் நல்லா சேஃபா என்ஜாயா தான் இருப்பாங்க. இடையில என்ன ஒரு வலட்டைல் ஏற்பட்டாலும் சரி, இங்கே பாருங்க இங்க ஒரு வலட்டைல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்க ஒரு வலட்டைல் ஏற்பட்டிருக்கு. இங்க ஒரு வலட்டைல் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனா இந்த இடத்துல வாங்குனவங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்ல. ஆனா டாப்ல வாங்குனா என்னைக்கா இருந்தாலும் சிக்கல் அப்படிங்கிறத நெனச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால எந்த ஒரு அசெட் கிளாஸையும் டாப்ல வாங்குறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாரி இந்த சைட்வே கிடப்பில கிடக்கும்போது யாரோட கண்ணுக்கும் வந்து சிக்காது. ஸோ யாருமே அத கவனிக்க மாட்டாங்க. அந்த மாரி கிடப்பில கிடக்கிறத அதில இருக்கக்கூடிய வேல்யூவ வந்து நம்ம தேடி ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் பண்ணிட்டோம்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எத பற்றியும் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத டிஸ்கஸ் பண்றோம். இதுக்கப்புறமெல்லாம் சில்வர்ல எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. லாஸ்ட்டா நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லன்னு தான் சொன்னோம். பட் அங்கிருந்தும் 60% மேலான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் அதுக்காக இந்த இடம் ஒரு சேஃபான ஒரு இடம் அப்படின்ட்டு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ சேஃபான இடம் இல்ல. கரெக்ஷன் ஆச்சு. திடீர்னு ஒரு போடு போட்டாங்கன்னா, ஸோ அப்ப நம்மளோட முதலீடு நஷ்டத்துக்கு போகலாம். இல்ல நம்மளுடைய லாபம் கரைந்து போகலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. அத வந்து நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். ஸோ இது சில்வர் பற்றியான அப்டேட். அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. விப்ரோ பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வருஷத்த நிறைவு பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி 1945ல பார்த்தீங்கன்னா, இந்த விப்ரோ நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 80 வருடம் கம்ப்ளீட் ஆயிட்டதா. ஸோ அவங்களுடைய ஒரு இன்கார்ப்பரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன வந்து இந்த இடத்துல இணையதளத்தில வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியா வந்து மாறி நிக்குது. ஸோ எஃப்எம்சிஜியும் சரி, ஐடிலயும் சரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாவும், இன்வெஸ்டர்ஸ்க்கு பல மடங்கு வெல்த்த கிரியேட் பண்ண ஒரு நிறுவனமாவும் இந்த விப்ரோ இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஸோ நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரீமியர் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ 2300 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட்ட வந்து பிரீமியர் எனர்ஜி வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது பிரீமியர் எனர்ஜிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரி, அதுக்கப்புறம் பிரீமியர் இது பக்கமெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல வந்து பெருசா வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா, பெரிய பெரிய செயின்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு ரிலையன்ஸ எடுத்துக்கலாம், டாட்டாவ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்கலாம் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அக்ரஸிவா வந்து செயல்படுவாங்க. அதுவும் ரிலையன்ஸ் வந்து என்னைக்கு வந்து இறக்குவான்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல இந்த மாரி பெரிய நிறுவனங்கள் வருது. இந்த நிறுவனங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு கெட்ட செய்தி மாரி அத கிளப்பலாம். பட் அதுக்காக இந்த நிறுவனத்தோட பிசினஸ் எல்லாம் நொடிஞ்சு போகாது. பட் இருந்தாலும் மார்க்கெட்ல காரணம் காட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் வந்து நான் டெஃபினட்டா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்ப இருக்கக்கூடிய மதிப்பீடுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரைட் பார்த்தீங்கன்னா, ஒரு $3,000,000 $3,50,000 அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. இந்த கான்ட்ராக்ட் எங்கன்னா, ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே நாட்டிலருந்து வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது என்சிசி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்சிசி பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர்ல மட்டும் 1237 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அது மட்டும் இல்ல. ஆல்ரெடி போன மாசம் நவம்பர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கான்ட்ராக்ட்ட வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த பங்குல சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்னும் வந்து டீட்டெயில்டா பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ எந்த விதமான கெட்ட செய்தியும் இல்லாம நல்ல வேல்யூவேஷன்ல ஒரு பங்கு இருக்கு. தொடர்ந்து கரெக்ட் ஆகுது அப்படின்னா, பின்னாடி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டடி பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த பங்க நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணது இல்ல. அதனால வந்து என்னாலலாம் இந்த இடத்துல சடனா எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேற. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் என்ன வேணா வந்து நடக்கலாம். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் கூட வந்து கேட்டிருந்தோம். ஸோ என்ன காரணம் இந்த என்சிசிய வந்து பலரும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு நல்லா கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த நிறுவனத்தோட ஆர்டர் புக் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க.
சொன்னாங்க. ஸோ இது மட்டும் பத்துமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து பத்தாது. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்தும், ஏன் பங்கு கீழ விழுகுது அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டு, அத தேடி நீங்க வந்து போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிய நான் என்னைக்கு திரும்பவும் இன்னும் டீட்டெயில்டா பார்த்து சொல்லுவேன் அப்படின்ட்டு தெர்ல. ஸோ அதனால இந்த செய்தியோட இத ஒரு கேள்விய உங்ககிட்ட கேட்டுக்கணும். கேள்விய உங்க முன்னாடி வச்சு, அதுக்கான பதில நீங்களே தேடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது மட்டுமே ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது. அதே மாரி ஸோ இத்தன ஆர்டர் புக் இருக்கு. அப்பவும் ஏன் இறங்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால ஆர்டர் புக்கும் நம்ம மட்டுமே வச்சு நம்ம ஒரு முடிவ வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த என்சிசியோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அமரராஜா பேட்டரி. ஸோ இத பற்றி நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா, அமரராஜா ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன வந்து போட்டுட்டு இருந்தது. இப்போ அந்த கன்சாலிடேஷன வந்து உடைச்சிருக்கு. இருந்தாலும் ஸோ இன்னைக்கு டேல ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பங்கு பார்க்கும்போது ஒரு நல்ல கன்சாலிடேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருடமா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்குள்ள தான் வந்து சுத்திட்டு இருக்கு. பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ இந்த பங்கு ஒரு கரெக்ஷன குடுத்துட்டு இருக்கு. ஸோ இவனுக்கும் என்ன பிரச்சனைனா, பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாமே பேட்டரியில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இது லாங் டெர்ம்ல ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? அப்படிங்கிறத நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. இவங்களும் முதலீடு பண்றாங்க. பட் பெரும் நிறுவனங்கள் ரிலையன்ஸ், அதானி, டாடா போன்ற நிறுவனங்களும் பேட்டரியில வந்து முதலீடு பண்றாங்க. ஸோ பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட்ட மாத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதனால இப்ப இருக்கக்கூடிய மதிப்பு, இப்ப இருக்கக்கூடிய விலையில நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இந்த அமரராஜாவ பார்க்க முடியாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ரேஞ்சுல இருக்கு. மேபி இத வந்து கட் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் ஃபால் அமரராஜால ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இத நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!